இப்ப இயக்குனர் தமிழ் சினிமா ட்ரெண்ட்ல ஒரு காலகட்டம் இருந்தது. 1950கள்ல பெரும்பாலும் தெலுங்கு தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இது பண்ணுவாங்க. பெரும்பாலும் நடிகர் நடிகைகள்ல வந்து பிசி, எஸ்சி இருக்க மாட்டாங்க. பேக்வர்ட் கிளாஸும் செட்டில் கேஸ்ட்லாம் அப்ப 50கள்ல ரொம்ப குறைவு. இருந்தா அடியாள் கேரக்டர் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கான்செப்ட்ல தான் இருந்தது. ஒரு பிராமின், அதுக்கப்புறம் அப்பர் காஸ்ட் பிள்ளைமார் முதலியார் இந்த மாதிரியான உரையாடல்கள் தான் வரும். அதை 80கள் 70களின் தொடக்கத்துல வந்து பாரதிராஜா படங்கள் கொஞ்சம் உடைச்சது. நான் பிராமின் இல்லாம ஒரு ஒரு கிராமங்கள்ல அந்த மக்கள் நாயுடு, நாடாரு, தேவர் இவங்களும் சமுதாயத்துல இருக்கிறாங்க. ஒரு பேக்வர்ட் கிளாஸ் அந்த கான்செப்டுக்குள்ளேயும் ஒரு உரையாடல் வந்து தலித் அரசியலும் அவங்க படங்கள் பேசியது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றிமாறன் சார் இவங்க படங்கள்லாம், மாரி செல்வராஜ் சார், பா ரஞ்சித் அவர்கள், இவரு சுசீந்திரன் அவர்கள்லாம் வந்து அப்பட்டமா ஒரு தலித் அரசியல். ஆமா, தலித் மக்களுக்கான அரசியல், தலித்து தான் கதாநாயகன், அவன் தான் அரசியல பேசுறான் அப்படிங்கிற அரசியலும் இந்த 10-15 ஆண்டுகள்ல வந்துருச்சு. இதற்கு நடுவுல தேவர் சமூகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியே படம் வருது, கவுண்டர் சமூகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணியே படம் வருதுங்கிற மாதிரியான கான்செப்ட் 90களின் தொடக்கத்துல இருந்தது. இப்ப இந்த ட்ரெண்ட் அடுத்த கட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஒரு மாதிரி வந்துருச்சு, ஒரு பார்ப்பன சினிமா, அதுக்கப்புறம் ஒரு திராவிட உணர்வுள்ள சினிமாக்கள், அப்புறம் இதுவரையும் காமிக்கப்படாத தேவர் சமூக கவுண்டர் சமூக சினிமாக்கள், அதுக்கப்புறம் இப்ப தலித் சினிமாக்கள்ங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, இது தொடர்ச்சி எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இந்த ப்ராக்ரஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு படைப்பாளி? இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு கருத்தியல் வந்து பேசிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து படைப்பாளிகள் இந்த இந்த இதுக்குள்ளே வந்து கருத்தியலாக பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய துன்பங்களையும் சந்திச்சுட்டு வந்த கதைகளையும் பேசுகிறாங்க. அப்படி பேசுறது வந்து நீங்கள் வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய இது பேசுறது நீங்கள் பார்க்குறத தவிர்க்கிறது இல்லை, நீங்கள் அதன் மீது வைக்கிற விமர்சனம் இருக்குல்ல, அந்த விமர்சனம் சரியானதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சரியான விமர்சனம் வச்சிங்கன்னா அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு அந்த படைப்பாளி வந்து தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படைப்பே வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறு. அது அது அவங்களுடைய இதுவாக சார்ந்தது. அதை நீங்கள் ரசனையால் கொடுத்தா மட்டும்தான் படத்தை பார்க்க முடியும். நீங்கள் படம் பார்க்கணுன்னா நீங்கள் அந்த ரசனையை கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து சரியான மொழியில் கொடுத்தாகணும். அந்த மொழியில் கொடுத்தா தான் அவங்க பார்ப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து ஒருத்தருடைய உரிமையில் ஒருத்தருடைய படைப்பாற்றலையும் நம்ம போய் அதில் தலையிடுறதுன்றது எனக்கு உடன்பாடு இல்லை. அது கண்டிப்பாக அவங்களுடைய இது உரிமை. அதை வந்து அவங்க பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் முன்ன இருந்த காலகட்டத்தில் ஒன்று பேசுனாங்க, அதுக்கப்புறம் ஒன்று பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்று பேசுகிறாங்கன்னா யார் யார்கிட்டலாம் சினிமா இருந்து இப்போ யார் கையில் வந்திருக்குன்னு பார்க்கணும்ல. அப்புறம் சினிமாவுடைய வளர்ச்சியும் இருக்குல்ல. வந்து ஃபிலிம்லேருந்து இன்றைக்கி டிஜிட்டல் மாறினதுக்கப்புறம், சினிமா டிஜிட்டலாக ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்குது. எளியவர்கிட்ட படம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் அப்புறம் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. நீங்கள் வந்து நீங்கள் ஒரு திறமையான ஆளை நீங்கள் எப்படி மூடி மறைப்பீங்க? அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவாங்க. அவனுக்கு இது குறும்படங்கள் எடுத்து வெளியே வராங்க, வந்து யூடியூப்ல போட்டு அழகாக அதை வந்து இது பண்ணுறாங்க. ப்ரொடியூசர் கிடைச்சா வேணா, ப்ரொடியூசரே வேணாண்டா, ஒரு கேமரா நாங்கள் 5 ஃப்ரெண்டு விஸ்காம் பர்சனாக சேர்ந்து ஒரு 20 படம் வெளியே வருது இல்லை. நீங்கள் எப்படி அவங்கள வந்து இது பண்ண முடியும்? அந்த திறமையோடு வர்ற படைப்பாளிகள் இந்த தமிழ் துறைக்கு வந்து திரைப்படத்துறைக்கு ரொம்ப முக்கியமான பங்குகளை ஆற்றுறாங்க. காலங்காலமாக அது நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போதும் ஒரே கருத்தியலோடு இங்கே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. மாற்று கருத்தியல் இருக்கும், முரண் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது எல்லாமே பேசி களையப்பட வேண்டியது தான். அது கண்டிப்பாக பேசி நம்ம அது ஒன்று பண்ணிவிடுவோம். அதனால் எல்லா காலங்களும் தேவை. அவங்களுடைய இது நீங்கள் வந்து தலித் சினிமா வர்றதாகட்டும், மற்ற இது வர்றதாகட்டும், அதெல்லாம் காலத்தின் தேவை. அது தேவை வந்து கட்டாயம் வந்து பேசி தான் ஆகும், பேசப்படணும். அது பேசப்படுறது தான் வந்து சுதந்திரம் நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ என்ன ஒரு விமர்சனம் ஒரு பார்வை வருதுன்னா, இப்போ திராவிட சினிமா கம்யூனிஸ்ட் சினிமாக்கள்னு வந்துச்சுல்ல, அதுவுமே தலித் அரசியல் பேசுது, சாதி ஒழிப்பு. இப்போ கலைஞர் வசனம் பேசின படங்கள், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு, அது முழுக்க தலித் அரசியல் பேசின படங்கள். உங்களுக்கு எம்ஜிஆருடைய படங்கள் தலித் சினிமான்னு சொல்ல முடியாது. ஆனால் தலித் மக்களுக்காக பேசுறது, ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணுறது, தீண்டாமைக்கு எதிரான அவருடைய படத்துலேயும் வசனங்கள் வரும். கம்யூனிச படங்கள் எல்லாமே சிவப்பு கொடியை காமிச்சு சாதி பேர் வராது, ஆனால் அது உழைக்கும் மக்களுக்கான ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்போ வாழேந்தடா போராடுடா படம், விஜயகாந்த் பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அலைவோசை, அது பல்லுபற என்னும் அப்படின்னே வருது. ஆனால் அந்த படம் தலித் படமாக அடையாளப்படலை. அந்த படம் வந்து கம்யூனிஸ்ட் படம், ஒரு தொழிற்சங்கத்துக்காக விஜயகாந்த் போராடுற படம். சிவப்பு மல்லின்னு ஒரு படம், அதுவும் பார்த்தீங்கன்னா சேரியிலேருந்து தான் அரசியலை தொடங்குவாங்க. எச்சில் இரவுகள் எல்லாமே ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துகள், இவங்களை சொல்லி எடுப்பாங்க. ஆனால் அப்போ சாதியை சொல்லி எடுக்கலை. நாங்கள் தலித்துகளுக்காண்டி படம் எடுக்கிறோம், தலித் உரிமைக்காண்டி படம் எடுக்கிறோம்,
அந்த மாதிரி அரசியல் பேசலை. ஆனால் இப்போ 40 ஆண்டுகள் எழுதி இப்போ எடுக்கும்போது நாங்கள் தலித் அரசியல் தான் பேசுகிறோன்னு சொல்லி எடுக்கிறாங்களே, ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன? அப்போ இதுவரையும் இடதுசாரி சினிமாக்கள் திராவிட சினிமாக்கள் பேசுனது பத்தலை, நாங்கள் பேசுவது தான் ஒரு தொடக்கங்கிற மாதிரி சொல்ல வராங்களா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ நீங்கள் திராவிட சினிமாக்கள் பேசின அரசியல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான அரசியல். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களாகட்டும், திராவிட தோழர்களாகட்டும், எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா எளிய மனிதர்கள் தான் பண்ணியிருக்காங்க. எளிய மனிதர்கள் வெறும் ஒரு சமூகத்தில் மட்டும்தான் இருக்காங்கன்னா எல்லா சமூகத்திலும் எளிய மனிதர்கள் இருக்காங்க. நீங்கள் பெருசாக சொல்கிற உயர் சாதிய வகுப்பில் இருக்கிற எல்லா சமூகத்திலும் எளிய மனிதர்கள் வந்து வர்க்க அடிப்படையில் சொல்கிறோம். ஆமாம், வர்க்க அடிப்படையில் இருக்காங்க. அவங்களுக்கான உரிமைகளும் அவங்களுக்கான எதுவுமே அவங்களுக்கு தேவை. படிப்பு சம்மந்தமான எல்லா விஷயமும் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த உரிமைகள் நம்ம கட்டாயம் இது பண்ணி ஆகணும். அப்போ அது சார்ந்து தான் அவங்க இயங்குனது. அதுக்குள்ளே வர்றது தான் வந்து நீங்கள் சொன்ன அந்த சாங்கிலேருந்து வர்ற இதெல்லாமே. அப்போ இப்போ இது ஒரு காலகட்டம் வருது, ஒரு அரசியல் தேவையும் இருக்குது நமக்கு. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் நமக்கு அரசியல் தேவையும் இருக்குது, அந்த அரசியலை கைப்பற்றுதலும் ஒன்று இருக்குது. ஸோ அப்போது இதெல்லாமே நம்ம வந்து ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்குது. எளிய மனிதர்கள் எல்லாருமே ஒருங்கிணைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு சமூகத்தை மட்டும் நீங்கள் ஒருங்கிணைச்சி இது பண்ணியோ நீங்கள் இன்றைக்கி இங்கே தமிழக இதில் வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. எல்லாரையும் அரவணைச்சு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. அப்போது அந்த எளிய மனிதர்களோடு அவங்க ட்ராவல் பண்ணுறது, அந்த கருத்தியலை கொண்டு போய் சேர்த்தது, அதுதான் வந்து பெரிய பங்கு திராவிட கல்வி. இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து களத்தில் நின்று பயங்கரமாக போராடின வருது. அதே மாதிரி திராவிட கழகத்தை எப்படி போராடினாலும் அதோட வீரியமாகவும் இவங்க இன்னும் நல்லாவே பயங்கரமாக போராடி இருக்காங்க. ஸோ போராடி அவங்களுடைய இழப்புகளும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்கும். ஸோ இப்போ அவங்களும் எளிய உழைக்கும் மக்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி தான் வந்து பலர் இறந்தே போயிருக்காங்க, பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான தியாகங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் போய் நடந்து முடியுது. இதனுடைய இன்னொரு நீட்சியாக தான் நம்ம அதை பார்க்கணும். அதனுடைய நீட்சி தான் அதுல இருந்து மாறுபட்டதோ எதிரானதோ இல்ல. எப்போ அரசியல் பேசப்படுது, அப்போ தலித் அரசியல திராவிடத்துக்கு எதிராகவும் இடதுசாரிக்கு எதிராகவும் நாங்க தான் செஞ்சோம், நீங்க என்ன செய்யல, நாங்க தான் தொடங்கி இருக்கோங்கிற மாதிரியான ஒரு சினிமா தளத்திலயும் இப்படி ஒரு அரசியல் இருக்கு. முரண் எப்போதும் வரும் தோழர். அரசியல்லையும் இப்படி ஒரு கான்செப்ட் வர்றதுனால கேட்கறேன். இல்ல தோழர், எப்போதும் அந்த மாதிரி சின்ன சின்ன முரண்கள் வரும். நம்ம நான் அதோட நீட்சியா தான் பாக்குறேன். ஏன்னா வந்து என்னன்னா ஒரு இப்போ இதனுடைய தேவை முடியுது. அதனுடைய தேவை வந்து ஒரு கட்டத்தில் முடிஞ்சால் அதுக்கப்புறமான தேவைகள் இருக்குல்ல, அது எங்களுக்கு இருக்குன்றது ஒன்று இருக்குல்ல. அப்போ அதை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க, அதை நோக்கி இவங்க படம் பண்ணுறாங்க. அந்த ஒடுக்கப்பட்ட ஒரு இதிலேருந்து நீங்கள் உங்ககிட்ட அதை நான் இது பண்ணுறேன். அப்போ அதை நீங்கள் ஒரு படமாக நீங்கள் பார்க்கும்போது, அந்த வழிகளை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம இதை விட கொஞ்சம் நம்ம ஒரு வசதியாக இருக்கும், ஆனாலும் இவங்களை நம்ம இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குன்றது இருக்குல்ல. இதை வந்து என்னென்னா அவங்க அந்த வழியை சொல்கிறாங்க. அந்த வழியை நீங்கள் சொல்லவே முடியாது. சின்ன சின்ன முரண் இருக்கலாம், திராவிட இதோட சில முரண்கள் இருக்கலாம். ஆனால் அவங்களோட சேர்ந்து தான் நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியும். ஏன்னா அவங்களாம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நம்ம கம்யூனிஸ்டோடையும் இவரோடையும் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். தனிச்சு இயங்குறதுன்றது வந்து ஒரு பெரும் சக்தியாக திரட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து இப்படியான ஒரு அரைவணைப்போட ஒற்றுமையோட நீங்கள் வந்து ஒருங்கிணைச்சி வந்து தான் ஆகணும். அப்படி வந்து சில நேரம் இன்றைக்கி ஒரு சினிமா, இப்போ அஜிதன் ஆகட்டும், மாதிரி செல்வராஜ் ஆகட்டும், இது வேணால் எல்லாருமே அந்த ஒருங்கிணைப்பில் தான் இருக்காங்க, ஒத்துமையாக தான் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு விஷயம்னா கட்டாயம் அவங்க குரல் கொடுக்குறதாகட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம்னா கட்டாயம் இவங்களுக்கு குரல் கொடுக்குறதாகட்டும், இது வந்து ரொம்ப முக்கியம். அது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக நான் தேவைப்படுதுன்னு பார்க்குறேன். அதுதான் வந்து ஒரு சுதந்திரமாகவும் இருக்கும், ஒரு படைப்பாளிக்கு ஒரு சுதந்திரமாகவும் இருக்கும். மற்ற எல்லா இதுக்கும் ஒரு பெரிய சுதந்திரம்ன்றது அதுதானே. உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து தைரியமாக பேசுறது இருக்குல்ல, தைரியமாக பேசுறது, நான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை இங்கே செய்கிறாங்க, இங்கே ரொம்ப சிறப்பாகவே செய்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக தேவைன்னு பார்க்குறாங்க. முக்கியமானதாக பார்க்குறீங்க. ஏன்னா இப்போ ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ ஆர்.வி. உதயகுமார் கான்செப்டில் இப்போ நீங்களே சொன்னீங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்வியலை எடுக்கிறாங்கன்னாங்களே. இப்போ அவர் சார் வந்து பொன்னுமணி எடுத்தாங்க, சின்ன கவுண்டர் எடுத்தாங்க. அந்த படங்கள்லாம் ஒரு மேற்கு மண்டலம், அந்த அவர் உணர்ந்த அந்த கவுண்டர் சமுதாய வாழ்க்கைங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. படத்தில் வில்லனும் கவுண்டர் தான், ஹீரோவும் கவுண்டர் தான், அந்த மாதிரியான கான்செப்டில் எடுப்பாங்க. இப்போ தேவர் மகன் ஒரு படம் கமலஹாசன் அவர்கள் எடுத்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது, படம் எடுத்தால் விமர்சனங்கள் வந்துடும், என்னங்க ஜாதி பேரோடு எடுக்கிறீங்க, என்னங்க ஜாதியை வச்சு படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்ததில்லை. இது தமிழ் சினிமாவினுடைய வளர்ச்சியாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா,
இல்லை அவங்க வாழ்ந்த சூழலை ஒரு படைப்பாளி படைப்பா எடுக்கிறான், அதை இந்த சாதி அந்த சாதி இடையே எடுக்கிறங்கிற மாதிரி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வருது. இதில் ரெண்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அன்றைய மனநிலையில் இருந்த ஒரு இதுதான் தொடருது. அந்த மாதிரியான படங்கள் வந்தது. ஸோ வந்து இது பண்ணது அன்றைய மனநிலையில் அந்த படைப்பாளி சுதந்திரத்தோடு அதை இது பண்ணுறாங்க. இல்லை அவர் நான் உணர்ந்ததை எடுக்கிறேங்கிற அதுதான் சொல்கிறேன். அவர் உணர்ந்து தான் அவர் எடுத்துருக்கிறது. அது இன்னைக்கு வந்து அதே இதுக்குள்ளே இது பண்ண முடியுமா? இன்னைக்கு வந்து எல்லாம் கேள்வி கேட்குறோம், எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இது பண்ணுறோம். அப்போ கேள்வி கேட்குறாங்க, ஒரு படைப்புலையும் வந்து கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி எல்லாம் மாறி இருக்குது. அதான் சொல்ல, சோஷியல் மீடியா ஃபுல்லாக மாறி இருக்குது. நீங்கள் எது பண்ணாலும் அடுத்த நொடி வந்து இதுக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகி வந்துடுறோம். அப்போ அந்த பொறுப்புணர்வோடு சேர்த்து தான் படம் பண்ண வேண்டியது இருக்குது. அதோடு சேர்த்து தான் படம் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி அப்படியான படங்கள் வருமானா தெரிஞ்சு பெரிய வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரியான ஒரு இதோடு சேர்ந்து வர்றது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நான் தனி நீ தனி இன்னைக்கு பேச முடியல. எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வாழ வேண்டியது இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் போக வேண்டியது இருக்குது. அப்படி போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படி போகிறதுனால அந்த மாதிரியான படங்கள் வந்து அன்றைய காலகட்டத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்களும் வந்து இதுக்காக எடுக்கணும்லாம் எடுக்கலை. அவங்க இந்த மாதிரி பிரித்து வைக்கிச்சு எடுக்கணும்லாம் எடுக்கலை. அவங்க வாழ்ந்த சூழல், அவங்க விஷயம், அதை மட்டும் அவங்க அதை கரெக்டாக இது பண்ணாங்க. அதை மட்டும் அதை சரியாக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அது எப்படியா இருக்குன்னாக்கா, இன்றைக்கி வேறையாக பார்க்குறோம் அப்படின்னும் போது, வேறையாக பார்க்குறாங்கன்னும் போது இன்றைக்கி எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்கிற மாதிரியான. இப்போ ஒரு மாரி செல்வராஜுடைய படம் வந்தது பைசன். அந்த படம் நாடக சமூகத்தை கொண்டாடுற மாதிரியான படம். அந்த படத்தை நீங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த தேவேந்திர குல வேலை இளைஞனை வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அவர் தான் வளர்த்து விடுறாரு. உனக்கு இது பண்ணுறேன். அப்போ இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்தாங்க. ஒரு தலித் படம் எடுக்கக்கூடிய, தலித் அரசியல் பேசக்கூடிய ஒரு இயக்குனர் நாடார்களை ப்ரொமோட் பண்ணி, எங்கள் பகுதியில் இருக்க நாடார்கள் தான் எங்களுக்கு என்ன இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு பெருமைப்படுத்தி எடுத்தது எல்லாரும் ஆரோக்கியமான விஷயமா பார்த்தாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தானே. ஏன்னா சண்டையும் நடக்குது, அதே சமயம் அந்த சமுதாயத்தில் இருக்க ஒருத்தர் தான் எங்களுக்கு உதவி செஞ்சார், லிஃப்ட் பண்ணி விட்டாருங்கிறதையும் சொல்கிறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்த்தாங்க. மாரி செல்வராஜே அதை பேசும்போது எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நீ அடுத்த கட்டமாக தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக வரும். அது ஒரு படைப்பாளிகளுடைய இதுதான். அதனால் அது கட்டாயம் வரும். அப்புறம் எல்லாருமே அதுதான் நம்ம வந்து பேசுகிறதே அதுதானே பேசுகிறோம். எளிய மனிதெல்லாம் கட்டாயம் முரண் இருக்குது. முரண் இல்லாமல் யாருமே பயணிக்க முடியாது. ஆனாலும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழணும் நம்ம ஆசைப்படுறோம். ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் பெரும்பான்மையாக நடக்கிறது. பெரும்பான்மையாக எல்லாம் கலந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் அதை நோக்கி போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வட தமிழகத்தை வச்சு ஒரு 2-3 படம் வந்து கிரிக்கெட்டை வச்சு வந்த படம். அந்த படங்கள் எல்லாம் கடைசியில் வன்னியர் பறையர் ஒற்றுமையை வலியுறுத்தி படம் வந்தது. என்னென்ன படம்? ப்ளூ ஸ்டார் நினைக்கிறேன். ப்ளூ ஸ்டார், அப்புறம் லப்பர் பந்து, எல்லா படமே எல்லாம் கவனிச்சு பார்த்தா 2 சமுதாயமும் கீழே தான் இருக்கிறாங்க. வன்னியர் பறையர் 2 பேருமே பொருளாதாரத்தில் கிராமத்தில் கபடி விளையாண்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்க. 2 பேருமே ஒன்று சேர வேண்டிய அவசியம் இருக்குது, கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தான் படம். அது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை உடைச்சி அரக்கோணம் வேலூர் பகுதியில் உள்ள அந்த அரசியல் எடுத்திருந்தாங்க. அது ஒரு மனநிலை. அந்த மனநிலையை உடைச்சி நம்ம பேச வேண்டியது இருக்குது. அது அவங்க உடைச்சி பேசியிருக்காங்க. அது ரொம்ப சிறப்பாக வரவேற்பும் பெற்றுது. ஸோ அப்போ சினிமாவினுடைய அடுத்த கட்டம்ங்கிறது ஒரு சமத்துவம், சமூக நீதி, எல்லோரையும் உள்ளடக்கிய பார்வைங்கிற நோக்கி தான் போகுதுன்னு பார்க்குறீங்க. கண்டிப்பாக அப்படி தான் போகும். கண்டிப்பாக உங்களை போன்ற இயக்குநர்கள் இருக்கனால அந்த நம்பிக்கை அதிகரிக்கவே செய்யுது. உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு பிரச்சனைகள், சினிமா, அரசியல், சமூகம், ஒன்றுக்கொன்று தொடர்புடைய புள்ளிகள், இதை எப்படி கவனமாக கையாளணும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக, ரொம்ப வெளிப்படையாக நம்ம மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க. நன்றி. நன்றி தோழர்.